ஹலோ கைஸ், 2025 ஐபிஎல்லில் ஃபாரின் பவுலர்ஸே இல்லாத ஒரு ஐபிஎல் டீமா? கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குல்ல கைஸ். அது வேறு எந்த டீமும் இல்லை, நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தாங்க. இந்த டீமில் மொத்த பவுலிங் யூனிட்டே இந்தியன் பவுலர்ஸாக இருக்காங்க. ஆகாஷ்தீப், ஆகாஷ் சிங், ஆவேஸ் கான், சபாஸ் அகமது, மோசின் கான், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்னோய், மணிமாறன் சித்தார்த்து, மயங்க் யாதவ்னு மொத்தமாக இந்தியன் பவுலர்ஸை நம்பியே இந்த பவுலிங் யூனிட் இருக்குதுங்க. இந்த டீமில் இருக்க ஒரே ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்னால் அது சமர் ஜோசப் தாங்க. அந்த ஒரு ஃபாரின் பவுலருக்கும் வாய்ப்பு கிடைக்காதுங்க. ஏன்னா நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ்னு 4 கன் பிளேயர்ஸை பிளேயிங் லெவனில் வச்சுப்பாங்க எல்எஸ்ஜி. இதில் 2 பேர் ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க, எய்டன் மார்க்ரமும் மிச்சல் மார்ஷ். அந்த 2 ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸும் லக்னோவோட பவுலிங் யூனிட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுவாங்க. எல்எஸ்ஜி அவங்க ஹோம் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக் எடுத்து வச்சுருக்காங்க. சபாஸ் அகமது, ரவி பிஷ்னோய், மணிமாறன் சித்தார்த், எய்டன் மார்க்ரம்னு 4 அருமையான ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எல்எஸ்ஜி ரிஷப் பண்ட் கேப்டன்சியில் எந்த மாதிரியான ஒரு கேமை வெளிப்படுத்துகிறாங்கன்னு. எல்எஸ்ஜி பவுலிங் யூனிட்டு உண்மையாலுமே ஒர்த்து தானா? உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.